கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, சாத்தானிடம் இருந்து வந்த விமர்சனத்துக்கும், கர்த்தரிடத்திலிருந்து வந்த விமர்சனத்துக்கும் உள்ள வித்தியாசத்த நாம எப்படி கண்டறியலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியத்தையோ, ஒரு ஊழியக்காரனையோ, ஒரு சபைகளையோ, ஒரு கிறிஸ்தவர் பிள்ளைகளையோ கர்த்தர் விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்துல காணப்படுகிற 2 காரியங்களை குறித்தும் அவர் பேசுவார். ஒன்று, அவரிடத்தில் இருக்கிற நிறைகளையும் சொல்லுவார். அதே சமயத்துல அவரிடத்தில் இருக்கிற குறைகளை அவர் கண்டுக்காமல் போகிறவர் அல்ல. அவரிடத்தில் உள்ள குறைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு நீங்கள் தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தாவீதினிடத்துல காணப்பட்ட நிறைகளை குறித்தும் வேதாகமத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே சமயத்துல தாவீதினிடத்துல காணப்பட்ட குறைகளையும், அவனுடைய அக்கிரமத்தையும், அவன் உரியாவின் மனைவியாகிய பட்சேபாளிடத்தில் நடந்து கொண்ட அந்த துணிகரமான செயலையும் கர்த்தர் ஆவியானவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, இல்ல எந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, அவரிடத்தில்